அனைத்து வஜ்ரா உறவுகளுக்கும் வஜ்ர வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம தேசிய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு, அவருடைய லிங்க்கு. ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்ட முடியுன்றதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, தலைவரோட லிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குங்கள்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சோடைய ரிஜிஸ்டர் இதுக்காக போகும், வெப்சைட்டுக்காக போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்புன்னு காட்டுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஸ் பர் ஐடி ப்ரூஃப், லாஸ்ட் நேம் ஆஸ் பர் ஐடி ப்ரூஃப், அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தலைவருடைய கோடு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி, என்னோடய நேம் பார்த்திங்கன்னா கோகுல், அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு இருக்குது. ஸோ என்னுடைய மொபைல் நம்பர், நம்ம வந்து இந்தியன்றதுனால 917904708875, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி தட், அப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 2 words. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நேம் வந்து சேர்த்துக்கிறேன், ரமேஷ். சைன் அப் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கிறதுனால காட்டுது. ஸோ மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா புது நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு சைன் அப்னு கொடுக்குறேன். சைன் அப் கொடுத்தோடனே யூ ஹேவ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் மெயில் ஐடி அப்படின்னு வருதுங்களா. ஸோ இப்போ என்னுடைய மெயிலுக்கு போயிடுறேன். ஸோ என்னோடய மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் வரலைன்னா 3 டாட் அந்த மெனு பாரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்பேமை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காயின் பார்க் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உடனே கூகுளுக்கு போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணிடலாம். நம்ம என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை போட்டு நம்ம லாகின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு தான் வரும், சைன்இன். ஸோ நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அதை நான் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு, ஐ எம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் கொடுத்தோடனே என்னுடைய மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ என்னுடைய மெயிலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மெயிலுக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் போய்ட்டு ஸ்பேமில் போய் பார்க்குறேன். ஸ்பேமில் போய் பார்த்தோன்னே லாகின் வெரிஃபிகேஷன் கோடுன்னு வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருங்க. அப்புறம் சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்தோடனே நெட்வொர்க் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஸோ கோகுல் ரமேஷ் என்னோடய மெயில் ஐடி எல்லாமே காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, பேங்க் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி உறவுகளே.
நீங்களும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தலைவருடைய லிங்க்கில் மட்டும் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, நன்றி.